வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீனராசியோட ஜனவரி மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீனராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மீனராசிக்கு ஜென்மசனி நடந்துட்டு தான் இருக்குது. அடுத்துமே 7.5 சனி வரப்போகுது. இந்த மீனராசிக்கு வந்து இன்னமும் மீனராசிக்காரங்க இன்னமும் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க, பல பேர் தொழிலாக இழந்திருப்பாங்க, பல கடன் மேலே கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துறேன்னு சொல்லி கடன் மேலே கடன் வாங்கி பெரிய கடனாக இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரங்க இன்னுமே அவங்க வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திச்சுட்டு தான் வர்றாங்க. சனி பகவான் 12ஆம் வீட்டில் அவர் வந்து ஏற்கனவே பல செலவுகளை வந்து கொடுத்துருப்பாரு, இன்னும் செலவை கொடுத்துட்டு தான் இருக்காரு. கூடவே சுக்கிரன் வந்து சேர்றாரு ஜனவரி மாதத்தில். இந்த செலவு வந்து உங்களுக்கு வந்து மீனராசிக்கு இருக்குது, ஆனால் அது வந்து சுப செலவாக மாறுது. இப்போ ஒரு நல்ல ஆஸ்பத்திரிக்கு செலவிட்டுருக்கேன், இல்லை வண்டி வாகனத்துக்கு ஏதோ ஒரு உதவியாக செலவு பண்ணிகிட்டே இருக்கேன், காசெல்லாம் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுக்கிரன் வந்து சேர்றாரு ஜனவரி மாதத்தில். அவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப செலவை தருவார். இப்போ ஒரு திருமணம் பண்ணுறது, இல்லை ஃபேமிலியாக எங்கேயாவது டூர் போகிறது, இந்த மாதிரியான சுப செலவு வந்து தருவார். மீனராசிக்கு ஜனவரி மாதம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. செய்கிற தொழிலை மாற்றுறேன், இல்லைன்னா இடத்த மாற்றுறேன், இல்லைன்னா வேலையை மாற்றுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை இல்லாமல் தான் இருக்கணும். நீங்கள் போவீங்க, உங்களோட வேலையிலே நீங்கள் போய்கிட்டே இருங்க. புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். என்னை கேட்டால் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, இல்லை தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் சுமாராக ஓடுனா அதிலே போங்க. இல்லை நான் வேலையை மாற்றுறேன், தொழிலை மாற்றுறேன், இடத்த மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றினீங்கன்னா உங்களோட தொழிலோ வேலையோ இல்லை இன்னும் மேலும் கடன் தான் வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த காலகட்டம். இல்லை தொழிலை மாற்றணும், இல்லை இடத்த மாற்றணும் அப்படின்னா 100 வேலைக்கு 100 தடவை யோசிச்சு பாருங்கள். யோசிச்சுட்டு நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுங்க. என்னைய கேட்டால் இந்த மாதம் தொழில் மாற்றமோ இல்லை இடமாற்றமோ வேணாம், இருக்கிற தொழிலே போட்டிங்கன்னா நல்லது. திருமண வாழ்க்கையுமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பல சண்டைகள், சச்சரவுகள், அவமானங்கள் வரும். குடும்பத்துக்குள்ளேயே பிரிஞ்சு போகிற நிலைமை கூட வரலாம். நீங்கள் எது நடந்தாலும் அமைதியாக இருங்க. நீங்கள் வாக்குவாதம் பண்ணி அவங்களும் வாக்குவாதம் பண்ணி அது வந்து கொஞ்சம் பெரிய சண்டை ஆக்கிறாதீங்க. சண்டை நடந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல இருக்காதீங்க, இல்லை அமைதியாக போங்க. பொறுத்து போனீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா வம்புகளும் வழக்குகளும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சகோதரருக்குள்ள பிரச்சனை வரும், இடத்தகராறு இருக்கலாம், இல்லை ஏதாவது வீடு சம்மந்தமான சொத்து தகராறுகள், இந்த மாதிரியான தகராறுகள் வரக்கூடிய காலகட்டங்கள். அது வந்து கோர்ட்டு கேஸ் வரைய போகும் இந்த மாதத்தில். அதனால் எது பண்ணாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். குடும்பத்திலுமே கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும் மீனராசியை பொறுத்தவரைய. உடல்நலத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களோட ராசியில் இருக்கிறனால ஓரளவுக்கு முன்னேற்றம் வந்து ஏற்படும். பெரிய மருத்துவ செலவுகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடல்நலத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதன் பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் சொல்லலாம். மாணவர்களுக்கு இதுவரையே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட கரியரை வந்து பிளான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்காது. இந்த புதன் பகவான் ஒரு நல்ல நிலைமை வர்றதுனால அது பற்றி பிளான் பண்ணுறதுக்கு மாணவர்களுக்கு வந்து ஒரு காலம் கிடைக்கும், ஒரு நல்ல நேரம் கிடைக்கும், ஒரு மைண்டு ஃப்ரீ ஆகும் மாணவரை பொறுத்தவரைய. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு சுமாரான பலனாக தான் இருக்குது. திருமண பேச்சுவார்த்தை அறவே வேணாம், கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. வரன்னு பார்த்துட்டே இருங்க. திருமணம் வந்து பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போடுறது பண்ணுது. ஏன்னா ஜென்மசனியும் 7.5 சனியும் சேர்ந்து உங்களோட குடும்பத்தை வந்து வேறு திசைக்கு மாற்றி போக வாய்ப்புகள் இருக்குது. மீனராசியை பொறுத்து மீனராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதம் பொறுமையாக போனீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்தை நீங்கள் வந்து கடந்துடலாம். அடுத்தடுத்த மாதங்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த ஜனவரி மாதம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மீனராசிக்காரர்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார்